ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். 7 ஏப்ரல் 2026க்கான கரண்ட் அஃபேர் கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ தான் ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்கிங், டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கேன். டெய்லி கரண்ட் அஃபேர் படிச்சுட்டு கரண்ட் அஃபேருக்கு நான் டெஸ்ட் எடுக்கணும். டெய்லி கரண்ட் அஃபேர், வீக்லி கரண்ட் அஃபேர், மந்த்லி கரண்ட் அஃபேர் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் இருக்க சிஏபிடிஎஃப் ப்ளஸ் டெஸ்ட் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் 799, லைஃப் டைம் வேலிடிட்டி. ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்கள் மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து காண்டாக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஜிபே நம்பர் இல்லை அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 799 பே பண்ணிட்டு பேமெண்ட்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக்எண்ட்ல இருந்து உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டுக்கு 1 மாசம் தான் டைம் இருக்கு. அண்டர் கிராஜுவேட்டுக்கு கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் நான் படிக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் வெறும் 199 மட்டும் பே பண்ணி என்டிபிசி ஸ்டூடெண்ட் சிஏ கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் என்டிபிசி சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. மெசேஜ் பண்ணதும் உங்களுக்கு ஜிபே நம்பர் இல்லை அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 199 பே பண்ணிட்டு பேமெண்ட்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக்எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. இப்பதான் மேம் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கே படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். நான் ஒரு பிகினரா இருக்கேன். டெய்லி பேசிஸ்ல எனக்கு கிளாஸஸ் வேணும், வீக்லி பிளான், வீக்லி டெஸ்ட் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 1999, லைஃப் டைம் வேலிடிட்டி. ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி என்டிபிசி டெஸ்ட் பேட்ச் வேணும், குரூப் டிக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும், எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கு டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. இன்னும் ஃபர்தர் டீடைல்ஸுக்கு இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே. ஸோ 7ஆம் தேதியோட கரண்ட் அஃபேர் பார்க்கறதுக்கு முன்னாடி 6ஆம் தேதியில நம்ம என்னென்ன நியூஸ் பார்த்தோம் அப்படிங்கிறத இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிடுவோம். ஓகேவா? ரொங்காலி பிஹு இஸ் பிரைமர்லி செலிப்ரேட்டட் இன் விச் ஸ்டேட்? ஸோ இந்த ஃபெஸ்டிவல் வந்து எந்த ஸ்டேட்ல செலிப்ரேட் பண்றாங்க? அஸ்ஸாம்ல. ஐஎன்எஸ் Sunaina recently in news under the IOS Sagar mission belongs to which type of naval vessel? So இது வந்து offshore patrol vessel. The UNSC vote on the Hormuz security resolution was recently delayed mainly due to which reason? So அங்க இருக்கக்கூடிய அந்த மெம்பர்ஸ்க்கு நடுவுல வந்து டிஸ்அக்ரிமெண்ட் ஓகேவா? ஸோ ஒருத்தர் வந்து அக்ரி பண்ணல. ஸோ அதனால வந்து என்னாச்சு? அது வந்து டிலே ஆச்சு. கர்சதி ரீசன்ட்லி லான்ச்டு பை த இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். வருமான வரித்துறை வந்து கர்சாதி அப்படிங்கக்கூடிய ஒரு ஏஐ பேஸ்டு வெப்சைட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்ஸ் ஃபைலிங் அசிஸ்டன்ஸ் பிளாட்ஃபார்ம். ஓகேவா? ஸோ டாக்ஸ் ஃபைல் பண்ணும்போது ஏதாவது குவரிஸ் இருக்கு, ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா ஸோ இந்த ஏஐ மூலமா கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சம்பன் பிளாட்ஃபார்ம் ரீசென்ட்லி இன் நியூஸ் இஸ் பிரைமர்லி ரிலேட்டட் டு விச் ஆஃப் த ஃபாலோயிங்? ஸோ சம்பன் பிளாட்ஃபார்ம் எதுக்கு ரிலேட்டட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பென்ஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். நோ யுவர் கேண்டிடேட்ஸ், உங்கள் வேட்பாளர்களை அறிதல். ஃபீச்சர் ஆன் இசிஐ நெட் பிளாட்ஃபார்ம் இஸ் லான்ச்டு பை விச் ஆர்கனைசேஷன்? இந்த இசிஐ நெட் பிளாட்ஃபார்ம்ங்கிறது எலெக்ஷன் கமிஷன் இது பண்ண ஒரு பிளாட்ஃபார்ம். ஓகேவா? ஒரு வெப்சைட் மாதிரி. இதுல வந்து கேஒய்சி நோ யுவர் கேண்டிடேட்ஸ் நம்மளோட வேட்பாளர்கள் பத்தின டீடைல்ஸ் வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்? தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்ப அந்த பிளாட்ஃபார்மை ஆர்கனைஸ் பண்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. International Day of Sport for Development and Peace is observed on which date? April 6. Which painting by Raja Ravi Verma recently became the most expensive artwork ever sold in India? So ராஜா ரவிவர்மாவோட எந்த பெயிண்டிங் வந்து அதிகபட்ச விலைக்கு வந்து விற்கப்பட்டது அப்படின்னா யசோதாவும் கிருஷ்ணரும் இருக்கக்கூடிய பெயிண்டிங். நான் எஸ்டர்டே கிளாஸ்ல கூட உங்களுக்கு அந்த பெயிண்டிங்கை வந்து ஷோ பண்ணேன். அப்படிதானே? ரவிச்சந்திரன் அஸ்வின் became the first Indian capped international cricketer to join which league? MLC League, Major League Cricket. According to the report, rising repressions meet global resistance, internet shutdowns in 2025. ஓகேவா? ஸோ இன்டர்நெட் ஷட்டவுன்ல 2025ல இந்தியாவோட குளோபல் ரேங்க் என்ன? ஸோ இந்தியா எத்தனாவது ரேங்க்ல இருக்கு அப்படின்னா செகண்ட் ரேங்க்ல இருக்கு. Who among the following has been appointed as the Secretary of the Ministry of Information and Broadcasting in April 2026? மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங்கோட செக்ரட்டரியா யாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சஞ்சல் குமார். ஓகே. Which city did the Lok Sabha pass a proposal to designate as the sole capital of Andhra Pradesh? ஆந்திர பிரதேசத்தோட கேபிட்டல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அமராவதி. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் பாருங்க. ரொங்காலி பிஹு அப்படிங்கிறது எந்த மாநிலத்துல செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு பண்டிகை அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ஸாம். ஓகே. ஸோ நம்ம தமிழ் நியூ இயர் எல்லாம் செலிப்ரேட் பண்றோம் இல்லையா? அது மாதிரி அஸ்ஸாம்ல செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு புத்தாண்டு. ஓகே. அஸ்ஸாமோட புத்தாண்டு. ஓகேவா? ஸோ அதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஹு. ஓகேவா? ரொங்காலி பிஹு. ஐஓஎஸ் சாகர் திட்டத்தின் கீழ் சமீபத்தில் செய்திகளில் இடம்பெற்ற ஐஎன்எஸ் சுனைனா எந்த வகையான கடற்படை கப்பலை சார்ந்தது? இது எந்த டைப் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடலோர ரோந்து கப்பல்.
ஹர்முஸ் பாதுகாப்பு தீர்மானம் மீதான யுஎன்எஸ்சி வாக்கெடுப்பு சமீபத்தில் முக்கியமாக எந்த காரணத்துக்காக தள்ளி வைக்கப்பட்டது அப்படின்னா, அங்க இருந்த அந்த மெம்பர்ஸ்குள்ள இருந்த அந்த டிஸ்அக்ரிமெண்ட்ஸ், உறுப்பு நாடுகளிடையே நிலவும் கருத்து வேறுபாடுகள். வருமான வரித்துறை வந்து ரீசெண்டா சமீபத்துல கர்சாதி அப்படிங்கக்கூடிய ஒரு ஏஐ பேஸ்டு வெப்சைட் வந்து தொடங்கியிருக்காங்க. இது எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வரி தாக்கல் உதவி தளம். டாக்ஸ் ஃபைல் பண்ணும்போது எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா 24/7 சப்போர்ட் வந்து இதுல கிடைக்கும். ஓகேவா? சமீபத்தில் செய்திகளில் வந்த சம்பன் தளம் முதன்மையாக எதனுடன் தொடர்புடையது? சம்பன் தளம் பாத்தீங்கன்னா ஓய்வூதிய மேலாண்மை அமைப்புக்கான ஒரு தளம். இசிஐ நெட்டுங்கிறது ஒரு தளம். இது வந்து எலெக்ஷன் கமிஷன் தான் இந்த தளத்தை, இந்த வெப்சைட்டை வந்து ஆர்கனைஸ் பண்றாங்க. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, நோ யுவர் கேண்டிடேட்ஸ், நம்ம இதுல இருக்கக்கூடிய அந்த வேட்பாளர்களை பத்தி வாக்களிக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த இசிஐ நெட் தளம் வந்து என்ன பண்ணிருக்காங்க, எலெக்ஷன் கமிஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? அந்த இசிஐ நெட் தளத்தில் உள்ள உங்கள் வேட்பாளர்களை அறிந்து கொள்ளுங்கள், நோ யுவர் கேண்டிடேட் அம்சம் எந்த அமைப்பால் தொடங்கப்பட்டது அப்படின்னா, இந்திய தேர்தல் ஆணையம், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. வளர்ச்சி மற்றும் அமைதிக்கான சர்வதேச விளையாட்டு தினம் எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா, ஏப்ரல் 6. ராஜா ரவிவர்மாவோட எந்த ஓவியம் சமீபத்துல இந்தியாவில் விற்கப்பட்ட மிக விலையுயர்ந்த கலைப்படைப்பாக மாறியது அப்படின்னா, யசோதா மற்றும் கிருஷ்ணாவோட ஓவியம். ஓகேவா? எந்த லீக்ல இணைந்த முதல் இந்திய சர்வதேச கிரிக்கெட் வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எம்எல்சி, மேஜர் லீக் கிரிக்கெட். அக்சஸ் நவ் அமைப்போட ரைசிங் ரெப்ரஷன் மீட்ஸ் குளோபல் ரெசிஸ்டன்ஸ் இன்டர்நெட் ஷட்டவுன். ஓகேவா? சோ இந்த அமைப்பு வெளியிட்ட அந்த இன்டர்நெட் ஷட்டவுன் படி 2025ஆம் ஆண்டில் இணைய முடக்கத்தில், இன்டர்நெட் ஷட்டவுன்ல இந்தியாவோட உலகளாவிய தரவரிசை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2வது பிளேஸ்ல இருக்கு. பாகிஸ்தான் வந்து இன்டர்நெட் ஷட்டவுன்ல 3rd பிளேஸ்ல இருக்கு. ஏப்ரல் 2026இல் தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தோட செயலாளராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா, சஞ்சல் குமார். ஆந்திர பிரதேசத்தோட ஒரே தலைநகராக அங்கீகரிக்க லோக்சபா எந்த நகரத்துக்கு ஒப்புதல் அளித்துள்ளது அப்படின்னா, அமராவதிக்கு வந்து ஒப்புதல் அளித்துள்ளது. இது எல்லாமே ஆல்ரெடி நம்ம பார்த்தது, ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்தது. ஏப்ரல் 6ஆம் தேதியோட கரண்ட் அஃபேர்ஸ் இது எல்லாமே. ஓகே, இப்ப எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு நாளுமே நீங்க கரண்ட் அஃபேர் படிக்கும்போது அதுக்கு முந்தின நாள்ல என்ன கரண்ட் அஃபேர் இருக்கோ அதை ஒரு டைம் ஒரு கிளான்ஸ் விட்டுருங்க. ஓகேவா? அப்படின்னா மாச கடைசியில மொத்தமா ரிவிஷன் பண்ணும்போது புதுசா படிக்கிற மாதிரி இருக்காது, ரிவிஷன் மட்டும் பண்ணிக்கலாம். ஓகே, இப்ப அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஏப்ரல் 7ஆம் தேதி இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Which state has the highest number of women self-help group trained as drone pilots under the Namo Drone Didi Yojana as of April 2026? ஏப்ரல் 2026 நிலவரப்படி நமோ ட்ரோன் திதி யோஜனா திட்டத்தின் கீழ் ட்ரோன் விமானிகளாக பயிற்சி பெற்ற மகளிர் சுய உதவி குழுக்கள் அதிக எண்ணிக்கையில் உள்ள மாநிலம். ஓகேவா? ஆக்சுவலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்நாடகாவில கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு ஸ்கீம் மாதிரி தான் இது. ஸ்கீம் தான் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமோ ட்ரோன் தீதி யோஜனா. இதன் மூலமா பாத்தீங்கன்னா அதிக அளவு மகளிர் சுய உதவி குழுக்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எந்த மாநிலத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்நாடகா மாநிலத்துல. ஓகேவா? கர்நாடகா has recorded the highest number of women self-help group trained as drone pilots under the Namo Drone Didi Yojana. அப்போ நமோ ட்ரோன் திதி திட்டம் வந்து எங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, கர்நாடகால கொண்டு வந்திருக்காங்க. கர்நாடகா பத்தி ஸ்டாட்டிக் ஜிகே பார்த்தோம்னா, கர்நாடகாவோட கேபிட்டல் வந்து பெங்களூர். ஓகேவா? கர்நாடகாவோட முதலமைச்சர் யாரு? சித்தராமையா. ஓகே, கர்நாடக மாநில சாலை போக்குவரத்து கழகம் அதன் துவானி ஸ்பந்தா என்ற முயற்சிக்காக தேசிய கண்டுபிடிப்பு விருதை வென்றுள்ளது. ஓகேவா? சோ இது ரீசெண்டா உள்ளது. 16 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு செல்போன் பயன்பாட்டை கட்டுப்படுத்துவது குறித்து கர்நாடக அரசு ஆலோசித்து வருகிறது. ஓகேவா? சோ இப்போ ஒவ்வொரு கண்ட்ரிலையும் பாத்தீங்கன்னா 16 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க வந்து சோசியல் மீடியா வந்து பயன்படுத்துறத வந்து தடை பண்ணிட்டு வராங்க. அது மாதிரி நம்ம இந்தியால பாத்தீங்க அப்படின்னா, கர்நாடகாலையும் 16 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் வந்து சோசியல் மீடியா பயன்படுத்துவதை வந்து தடை பண்றது குறித்து ஆலோசிச்சுட்டு வராங்க. ஓகே, டெய்லி கரண்ட் அஃபேர்ல நம்ம பார்த்திருக்கோம். சிறந்த சுய உதவிக்குழு வங்கி இணைப்புக்கான தேசிய விருதை வந்து கர்நாடகா கிராமின் பேங்க் வந்து வென்றுள்ளது. இதுவும் ரீசெண்டா உள்ள கரண்ட் அஃபேர் தான். ஓகேவா? இந்தியாவின் முதல் தனியார் துறை ஹெலிகாப்டர் இறுதி அசம்பிளி லைன், ஃபைனல் அசம்பிளி லைன் கர்நாடகாவின் வேமகலில் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. ஓகே, இது எல்லாமே ரீசெண்டா கர்நாடகா பத்தின கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. சாதனா சப்டெக் 2026 is conducted under which program? சாதனா சப்டெக் 2026 எந்த திட்டத்தின் கீழ் நடத்தப்படுகிறது அப்படின்னா, மிஷன் கர்மயோகி திட்டத்தின் கீழ் இது வந்து நடத்தப்படுது.
Sadhana Sabtak 2026 is an initiative to strengthen civil services capacity in India. இது எந்த திட்டத்தின் கீழ் வருது அப்படின்னா மிஷன் கர்மயோகி திட்டத்தின் கீழ் வந்து இது வருது. ஓகே, ஸோ சாதனா அப்படின்னா ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஸ்ட்ரென்தனிங் அடாப்டிவ் டெவலப்மெண்ட் அண்ட் ஹியூமன் ஆப்டிடியூட் ஃபார் நேஷனல் அட்வான்ஸ்மெண்ட். இதுதான் இதோட எக்ஸ்பான்ஷன். ஓகேவா, ஸோ சாதனா சப்தக் 2026ங்கிறது இந்தியாவில் சிவில் சர்வீஸ் திறனை வலுப்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு முயற்சி. மிஷன் கர்மயோகி திட்டத்தின் கீழே இது வந்து வருது. இதோட எக்ஸ்பான்ஷன் வந்து நான் சொல்லிட்டேன். ஓகேவா, இந்த முயற்சியை பணியாளர் மற்றும் பயிற்சித்துறை திறன் மேம்பாட்டு ஆணையம், கர்மயோகி பாரத் ஆகியவை இணைந்து ஏற்பாடு செய்கின்றன. இது தலைமை பண்பு, தகவல் தொடர்பு, டிஜிட்டல் ஆளுமை, தரவு சார்ந்த முடிவெடுத்தல், அந்த இதுலலாம் என்ன பண்ணுது, இது வந்து ஃபோக்கஸ் பண்ணுது. ஓகே, ஸோ இது எல்லாம் தான் இதோட ஃபோக்கஸ் ஏரியாஸ். On which date World Health Day 2026 celebrated? உலக சுகாதார தினம் 2026 எந்த தேதியில் கொண்டாடப்படுகிறது? ஸோ உலக சுகாதார தினம் அப்படின்னாலே 7 ஏப்ரல். ஓகே, ஏப்ரல் 7 தான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக சுகாதார தினம், வேர்ல்டு ஹெல்த் டே. ஓகேவா, இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? 7 நாளுமே நாம வந்து எப்படி இருக்கணும், ஹெல்த்தியா இருக்கணும். வாரத்துல 7 நாளுமே ஹெல்த்தியா இருக்கணும். அப்போ வேர்ல்டு ஹெல்த் டே வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் 7. ஓகே, வேர்ல்டு ஹெல்த் டே 2026 வந்து ஏப்ரல் 7. It celebrate to commemorate the founding of the World Health Organization in 1948 and is used by the WHO to draw attention to a specific public health issue of global significance. இந்த வருஷத்துக்கான தீம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யுனைடெட் ஃபார் ஹெல்த் ஸ்டாண்ட் வித் சயின்ஸ். ஓகேவா, வேர்ல்டு ஹெல்த் டே வந்து ஏப்ரல் 7. இது ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸாம்ல கேட்பாங்க வேர்ல்டு ஹெல்த் டே எப்போன்னு. 2026க்கான தீம் வந்து கேட்பாங்க யுனைடெட் ஃபார் ஹெல்த் ஸ்டாண்ட் வித் சயின்ஸ். ஓகே, இப்போ இதே மாதிரி நாம ஏப்ரல் 1ஆம் தேதியில இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் 1ஆம் தேதி என்ன இம்பார்ட்டன்ட் டே பார்த்தோம்? ஒடிஷா டே இல்லைன்னா உட்கல் திவாஸ்ன்னு பார்த்திருக்கோம். அதே மாதிரி ஆர்பிஐயோட ஃபவுண்டேஷன் டே ஏப்ரல் 1. ஏப்ரல் 2 வந்து என்னது, வேர்ல்டு ஆட்டிசம் அவேர்னஸ் டே. ஏப்ரல் 4 வந்து என்னது, இன்டர்நேஷனல் டே ஃபார் மைன் அவேர்னஸ் அண்ட் மைன் ஒர்க்கர் சப்போர்ட். ஓகே, இது எல்லாமே இந்த ஏப்ரல் மாசத்துல 1ஆம் தேதியில இருந்து 4ஆம் தேதி வரைக்கும் நம்ம பார்த்த இம்பார்ட்டன்ட் டேஸ். 2026 உலக சுகாதார தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 7 அன்று அனுசரிக்கப்படுகிறது. ஓகே, ஒவ்வொரு வருஷமே பாத்தீங்கன்னா 2026 மட்டும் இல்ல, ஒவ்வொரு வருஷமே உலக சுகாதார தினம் வந்து ஏப்ரல் 7. ஓகேவா, சோ இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரோக்கியத்திற்காக இணைவோம், அறிவியலுடன் நிற்போம். இதே மாதிரி ஏப்ரல் மந்த்ல இருக்கக்கூடிய முக்கியமான தினங்கள் வந்து ஒடிசா தினம்னு சொல்லக்கூடிய உத்கல் திவாஸ் ஏப்ரல் 1, இந்திய ரிசர்வ் வங்கியோட ஃபவுண்டேஷன் டே வந்து ஏப்ரல் 1, உலக ஆட்டிச விழிப்புணர்வு தினம் வந்து ஏப்ரல் 2, கன்னிவெடி விழிப்புணர்வு தினம் பாத்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 4. ஓகேவா, த ஸ்கூல் சலன் ஹோம் campaign is launched by which state government? ஸ்கூல் சலைன் ஹம் பிரச்சாரத்தை தொடங்கிய மாநில அரசு எது? சோ எந்த மாநில அரசு தொடங்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசம். ஓகே, ஸ்கூல் சலைன் ஹம் பிரச்சாரத்தை தொடங்கிய மாநில அரசு வந்து மத்திய பிரதேஷ். ஓகேவா, ஸ்கூல் சலைன் ஹம் campaign was launched by மோகன் யாதவ் from Bhopal. It aims to ensure universal school enrollment and quality education. The campaign covered 55 plus district and 50,000 plus villages. ஓகேவா, 5.6 crore books and learning materials were distributed. ஓகே, இதெல்லாம் ரொம்ப டீடைலா கூட நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாம். ஓகேவா, சோ எவ்வளவு இது வந்து ஓவராலா நீங்க ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ உங்களுக்கு கேக்குறாங்க அப்படின்னா எக்ஸாம்ல எப்படி கேட்பாங்கன்னா ஸ்கூல் சலைன் ஹம் கம்பைன் வந்து எந்த ஸ்டேட்ல தொடங்கியிருக்காங்கன்னு கேட்பாங்க. ஓகேவா, சோ a zero dropout rate at primary level has been achieved. ஓகேவா, சோ இதோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா ஸ்கூல் டிராப் அவுட்ஸை கம்மி பண்றது. அதுல அவங்களோட அச்சீவ்மெண்ட் இப்ப என்ன அப்படின்னா பிரைமரி லெவல்ல ஜீரோ டிராப் அவுட் வந்து ஆகிருக்கு. அரௌண்ட் 55 லேக் ஸ்டூடெண்ட் ரிசீவ்டு யூனிஃபார்ம், பைசைக்கிள்ஸ் அண்ட் பினான்சியல் எய்ட் எல்லாமே என்ன பண்ணிருக்காங்க, இதுல வந்து ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. த இனிஷியேட்டிவ் அலைன்ஸ் வித் த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020. இப்போ மத்திய பிரதேஷ் பத்தி பார்த்தோம் அப்படின்னா மத்திய பிரதேசத்தோட கேபிட்டல் வந்து போபால். சீஃப் மினிஸ்டர் யாரு, மோகன் யாதவ். ஓகேவா, கவர்னர் யாரு, மங்குபாய் பட்டேல். ஓகேவா, இது மத்திய பிரதேசத்தோட என்னது ஸ்டாட்டிக் ஜிகே. ஸ்டாட்டிக் ஜிகேன்னு சொல்ல முடியாது, இப்ப ரீசெண்டா உள்ளதை அப்டேட் பண்ணோம் அப்படின்னா இப்போ மத்திய பிரதேசத்தோட சீஃப் மினிஸ்டர் வந்து மோகன் யாதவ், கவர்னர் வந்து மங்குபாய் பட்டேல். இப்ப ரீசெண்டா மத்திய பிரதேஷ் வந்து நியூஸ்ல என்னென்ன வந்திருக்குன்னு பாருங்க. வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஃப்ளோட்டிங் சோலார் பிளான்ட் வித் a capacity of 600 megawatt has become fully operational in the state of மத்திய பிரதேஷ். ஓகே, வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஃப்ளோட்டிங் சோலார் பவர் பிளான்ட் வந்து எங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா மத்திய பிரதேசத்துல. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ரோலிங் பட்ஜெட், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் வைல்ட் லைஃப் சேஃப் ஹைவே காரிடார் NH45 வந்து எங்க இது பண்ணிருக்காங்க, மத்திய பிரதேசத்துல. இது எல்லாமே இப்ப ரீசெண்டா மத்திய பிரதேசத்தை வச்சு நியூஸ்ல வந்தது.
Prime Minister Modi laid foundation stone of country's first PM Midra Park. ஓகே, PM மித்ரா பார்க் எங்க எங்க தொடங்கி வச்சாரு? மத்திய பிரதேசத்துல. ஓகேவா? சோ இது எந்த டிஸ்ட்ரிக்ட்ல? தார் டிஸ்ட்ரிக்ட் இன் மத்திய பிரதேஷ். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஹிந்தி மீடியம் MBBS காலேஜ் வந்து எங்க ஓபன் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஜபல்பூர் மத்திய பிரதேசத்துல வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. இது எல்லாமே ரீசெண்டா மத்திய பிரதேசத்தை வச்சு வந்த நடப்பு நிகழ்வுகள். ஓகே, Pachmarhi Wildlife Sanctuary has been renamed as Raja Bahut Singh Wildlife Sanctuary. ராஜா பகுத் சிங் வைல்ட் லைஃப் சாங்சுரின்னு எதை மாத்தினாங்கன்னா மத்திய பிரதேசத்துல இருக்கக்கூடிய பச்மார்கி வைல்ட் லைஃப் சாங்சுரிய மாத்தினாங்க. உங்களுக்கு இது எல்லாமே ரீசெண்டா ப்ரீவியஸ் மந்த்ல ப்ரீவியஸ் டேஸ்ல வந்து மத்திய பிரதேசத்தை பேஸ் பண்ண கரண்ட் அஃபேர். ஸோ இதையும் ஒரு டைம் வந்து ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஸ்கூல் சலேன் ஹம் பிரச்சாரம் வந்து எங்க மத்திய பிரதேசத்தோட போபால்ல மத்திய பிரதேசத்தோட சிஎம் மோகன் யாதவ் வந்து தொடங்கி வைத்தார். ஓகேவா? இதோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா ஸ்கூல் சலேன் ஹம். ஓகே, சோ எல்லாருக்குமே கல்வி கிடைக்கிறத வந்து உறுதி செய்யறது தான், தரமான கல்வி கிடைக்கிறத உறுதி செய்யறது தான் இதோட நோக்கம், இந்த திட்டத்தோட நோக்கம். ஓகேவா? சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீயா புக்ஸ் கொடுக்கறது, பைசைக்கிள்ஸ் கொடுக்கறது, சோ இந்த மாதிரி எல்லாமே. ஓகே, சோ எதுக்காகன்னா ஸ்கூல் டிராப் அவுட்ஸை வந்து கம்மி பண்றதுக்கு, ஃபுல்லாவே டிராப் அவுட் இல்லாம ஆக்குறதுக்கு, இடைநிற்றலை வந்து குறைக்கிறதுக்காக மத்திய பிரதேசத்துல வந்து இது கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? சோ இப்ப மத்திய பிரதேசத்தை பத்தி பார்த்தோம்னா மத்திய பிரதேசத்தோட கேபிட்டல் வந்து போபால். இப்போ மத்திய பிரதேசத்தோட சிஎம் முதலமைச்சர் யாரு அப்படின்னா மோகன் யாதவ். ஆளுநர் வந்து மங்குபாய் பட்டேல். ஓகே, இப்ப ரீசெண்டா மத்திய பிரதேசத்தை வச்சு என்னென்ன நியூஸ்ல வந்துச்சு அப்படின்னா 600 மெகாவாட் திறன் கொண்ட உலகின் மிகப்பெரிய மிதக்கும் சூரிய மின் உற்பத்தி நிலையம் வந்து மத்திய பிரதேசத்துல தான் என்ன பண்ணிருக்காங்க, தொடங்கியிருக்காங்க. இந்தியாவின் முதல் சுழலும் வரவு செலவு திட்டம் ரோலிங் பட்ஜெட். மத்திய பிரதேசத்துல இருக்கக்கூடிய NH45 தேசிய நெடுஞ்சாலையில் இந்தியாவின் முதல் வனவிலங்கு பாதுகாப்பான நெடுஞ்சாலை வழித்தடம் அமைக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேசத்தோட தார் மாவட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா PM மித்ரா பார்க் வந்து மித்ரா பார்க்குக்கான அடிக்கல்ல பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து நாட்டினார். ஓகேவா? சோ PM மித்ரா பார்க் வந்து எங்க தொடங்கி இருக்காங்க, எங்க தொடங்கி வச்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க மத்திய பிரதேசத்துல. அடுத்து ஃபர்ஸ்ட் ஹிந்தி மீடியம் MBBS காலேஜ், இந்தி வழி MBBS காலேஜ் வந்து மத்திய பிரதேசத்தோட ஜபல்பூர்ல வந்து இருக்கு. ஓகேவா? அடுத்து பச்மரி வனவிலங்கு சரணாலயத்துக்கு ராஜா பபூத் சிங் வனவிலங்கு சரணாலயம் அப்படின்னு ரீநேம் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ இது எல்லாமே ரீசெண்டா வந்த கரண்ட் அஃபேர்ஸ். Black buck have made a comeback in which wildlife sanctuary of சத்தீஸ்கர்? சத்தீஸ்கரின் எந்த வனவிலங்கு சரணாலயத்தில் கலைமான்கள் மீண்டும் வந்துள்ளன? எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்னவப்பரா வைல்ட் லைஃப் சாங்சுரி. உங்களுக்கு எக்ஸாம்ல வந்து இதை கரண்ட் அஃபேர் மாதிரியும் கேட்கலாம். ஓகேவா? பிளாக் பக்ஸ் வந்து திருப்பி வந்து கலைமான்கள் வந்து எந்த வைல்ட் லைஃப் சாங்சுரிக்கு திருப்பி வந்திருக்கு அப்படின்னு கேட்கலாம். என்னது பர்னவப்பரா. ஓகே, இல்லைன்னா எப்படி கேட்கலாம்னா பர்னவப்பரா வைல்ட் லைஃப் சாங்சுரி வந்து எங்க இருக்கு அப்படின்னும் கேட்கலாம். ஓகேவா? சோ எப்படினாலும் கேட்கலாம். அதை ஸ்டாட்டிக் ஜிகேவாவும் கேட்கலாம், கரண்ட் அஃபேராவும் கேட்கலாம். ஓகே, பிளாக் பக் ஹவ் மேட் ஏ கம்பேக் இன் பர்னவப்பரா வைல்ட் லைஃப் சாங்சுரி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து சத்தீஸ்கர்ல இருக்கு. ஓகேவா? சோ கலைமான்கள் சுமார் 50 ஆண்டுகால உள்ளூர் அழிவுக்கு பிறகு பர்னவப்பரா வனவிலங்கு சரணாலயத்திற்கு மீண்டும் வந்துள்ளன. ஓகேவா? சோ அந்த பர்னவப்பரா வனவிலங்கு சரணாலயம் வைல்ட் லைஃப் சாங்சுரி எங்க இருக்கு அப்படின்னா சத்தீஸ்கர்ல இருக்கு. ஓகே, INS அரிந்தமான் recently inducted into the Indian Navy belongs to which category? சமீபத்தில் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்ட INS அரிதமன் எந்த வகையை சேர்ந்தது? இது வந்து நியூக்ளியர் பவர்ட் பாலிஸ்டிக் மிசைல் சப்மரைன். ஓகேவா? அணுசக்தியால் இயங்கும் பாலிஸ்டிக் ஏவுகணை நீர்மூழ்கி கப்பல். ஓகே ஓகே Arundhati Roy won the US National Book Critics Circle Award 2026 for which work? அருந்ததி ராய் தன்னோட எந்த புத்தகத்திற்காக, எந்த படைப்பிற்காக 2026ஆம் ஆண்டின் அமெரிக்க தேசிய புத்தக விமர்சகர்கள் வட்ட விருதை வென்றார்? ஓகேவா? US நேஷனல் புக் கிரிட்டிக்ஸ் சர்க்கிள் அவார்டு. ஓகே, சோ எந்த புத்தகத்துக்காக கொடுத்திருக்காங்க அப்படின்னா மதர் மேரி கம்ஸ் டு மீ. ஓகேவா? இது யாரோட புக்கு அப்படிங்கிற மாதிரியும் எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்பாங்க. ஏன்னா இந்த புக்குக்காக இவங்களுக்கு வந்து என்ன கொடுத்திருக்காங்க, அவார்டு வந்து கொடுத்திருக்காங்க. US நேஷனல் புக் கிரிட்டிக்ஸ் சர்க்கிள் அவார்ட் 2026. இல்லைன்னா இந்த கொஸ்டின் எப்படி கேட்கலாம்னா US நேஷனல் புக் கிரிட்டிக்ஸ் சர்க்கிள் அவார்ட் 2026 வந்து யாருக்கு கொடுத்திருக்காங்க? ஆப்ஷன் A அருந்ததி ராய், ஆப்ஷன் B வந்து சுதாமூர்த்தி, இந்த மாதிரி நேம் வச்சிருப்பாங்க. ஓகேவா? சோ யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா இந்த அவார்டு வந்து அருந்ததி ராய்க்கு. அவங்க எழுதின எந்த புக்குக்கு? காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸும் அருந்ததி ராயோட புக்கு தான். ஓகேவா? அவங்க எழுதின புக்ஸோட நேம் எல்லாமே கொடுத்துருவாங்க ஆப்ஷன்ல. அப்ப இந்த அவார்டு எந்த புத்தகத்துக்கு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா மதர் மேரி கம்ஸ் டு மீ.
இல்லைன்னா எக்ஸாம்ல எப்படி கேட்கலாம்னா மதர் மேரி கம்ஸ் டு மீ கூடிய புத்தகத்தோட ஆசிரியர் யாருங்கிற மாதிரியும் உங்களுக்கு வந்து கேட்கலாம். ஓகேவா? சோ அருந்ததி ராயோட மதர் மேரி கம்ஸ் டு மீ அப்படிங்கக்கூடிய புத்தகத்துக்கு யுஎஸ் நேஷனல் புக் கிரிட்டிக் சர்க்கிள் அவார்டு வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே ஓகே அடுத்து அதே மாதிரி காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ்ங்கிறது அருந்ததி ராயோட புக் தான். ஓகேவா? சோ இது வந்து புக்கர் பிரைஸ் 1997ல பாத்தீங்க அப்படின்னா இந்த புத்தகத்துக்கு புக்கர் பிரைஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அருந்ததி ராய் தனது சுயசரிதையான மதர் மேரி கம்ஸ் டு மீ அப்படிங்கக்கூடிய புத்தகத்துக்கான அமெரிக்க தேசிய புத்தக விமர்சகர்கள் வட்ட விருதை வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் பாத்தீங்க அப்படின்னா புக்கர் பிரைஸ் விருது வந்து 1997ல இவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. The newly constructed district court complex at Kargil was inaugurated by whom? கார்கிலில் புதிதாக கட்டப்பட்ட மாவட்ட நீதிமன்ற வளாகத்தை யார் திறந்து வைத்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே ஸோ யார் திறந்து வச்சிருக்காங்க அப்படின்னா நம்ம சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா யாரு சூரியகாந்த். ஓகேவா? த நியூலி கன்ஸ்ட்ரக்டட் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் காம்ப்ளெக்ஸ் கார்கிலில் புதிதாக கட்டப்பட்ட மாவட்ட நீதிமன்ற வளாகத்தை யார் திறந்து வைத்தார் அப்படின்னா சூரியகாந்த். ஓகேவா? சூரியகாந்த் இனாகிரேட்டட் த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் காம்ப்ளெக்ஸ் அட் கார்கில் விர்ச்சுவலி. ஓகே ஸோ அதை வந்து எப்படி திறந்து வச்சிருக்காங்க விர்ச்சுவலா அப்படின்னா டைரக்டா நேரா போய் திறக்காம ஒரு வீடியோ இது கால் மூலமாகவோ ஸோ அந்த மாதிரி திறப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி திறந்து வச்சிருக்காங்க. ஓகேவா? சூரியகாந்த் கார்கிலில் உள்ள மாவட்ட நீதிமன்ற வளாகத்தை இணைய வழியில் தொடங்கி வைத்தார். ஓகே அடுத்த கொஸ்டின் ப்ராஜெக்ட் சீடாக் ரீசன்ட்லி இன் நியூஸ் இஸ் அசோசியேட்டட் வித் விச் ஆர்கனைசேஷன்? ஓகே ஸோ இது எந்த ஆர்கனைசேஷனோடு தொடர்புடையது அப்படின்னா பார்டர் ரோட் ஆர்கனைசேஷன். சமீபத்தில் செய்திகளில் இடம்பெற்ற ப்ராஜெக்ட் சீடாக் எந்த அமைப்புடன் தொடர்புடையது அப்படின்னா பார்டர் ரோட் ஆர்கனைசேஷனோடு தொடர்புடையது. ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ இது வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து எந்த இதெல்லாம் கவர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான், பஞ்சாப் அண்ட் குஜராத். ஓகே இட் மேனேஜஸ் ஓவர் 4000 கிலோமீட்டர் ஆஃப் ரோட்ஸ் அண்ட் 214 கிலோமீட்டர் ஆஃப் டிச் கம் பன். ஓகேவா? ஸோ ராஜஸ்தான், பஞ்சாப் அண்ட் குஜராத்தை வந்து இது என்ன பண்ணுது அப்படின்னா கவர் பண்ணுது. ஓகேவா? 4000 கிலோமீட்டருக்கு அதிகமான சாலைகளையும் 214 கிலோமீட்டர் நீளமுள்ள கால்வாய் மற்றும் கரைகளையும் வந்து இது வந்து நிர்ணயிக்கிறது. ஓகே ஸோ இந்த திட்டம் வந்து இந்த 3 ஸ்டேட்டையும் அந்த 4000 கிலோமீட்டருங்கும் போது அந்த 3 ஸ்டேட்டையும் கவர் பண்ணுது. ஓகேவா? ஸோ இதுக்கான மோட்டோ வந்து பார்த்துக்கோங்க. ஓகே For the first time since World War II, more than 20,000 seafarers became stranded in war zone. In which body of water did this crisis primarily arise? இரண்டாம் உலக போருக்கு பிறகு முதல் முறையாக 20,000க்கும் மேற்பட்ட மாலுமிகள் ஒரு போர் மண்டலத்தில் சிக்கி தவித்தனர். இந்த நெருக்கடி முதன்மையாக எந்த நீர்நிலையில் உருவானது? ஸோ எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரசீக வளைகுடா, பெர்சியன் கல்ஃப், அதாவது பாரசீக வளைகுடால. அடுத்த கொஸ்டின் பாருங்க. பங்களாதேஷ் ரீசென்ட்லி லான்ச்ட் அன் எமர்ஜென்சி மீசல்ஸ் வேக்சினேஷன் டிரைவ் பிரைமர்லி டார்கெட்டிங் விச் ஏஜ் குரூப்? வங்கதேசம் சமீபத்தில் ஒரு அவசர கால தட்டம்மை தடுப்பூசி இயக்கத்தை வந்து தொடங்கியது. எந்த வயதினரை வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க? ஓகேவா? எந்த ஏஜுக்குள்ள அந்த இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா 6 மாச குழந்தையில இருந்து 5 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு அந்த கட்டாய தடுப்பூசி. எதுக்காக அப்படின்னா அந்த அம்மை நோய் பரவாம இருக்கிறதுக்கு. ஓகே ஸோ தட்டம்மை தடுப்பூசிய எங்க இது எந்த ஏஜ்ல உள்ளவங்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 மாசத்துல இருந்து 5 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு. ஓகே பங்களாதேஷ்ல Bangladesh launched an emergency measles vaccination drive due to a sudden outbreak. Okay, so the campaign target over 1 to 1.3 million children. அந்த 6 மாசத்துல இருந்து 5 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த தடுப்பூசி வந்து போடுறாங்க. டார்கெட் வந்து 1ல இருந்து 1.3 மில்லியன் சில்ட்ரன் வந்து டார்கெட் வச்சிருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து பாத்துக்கோங்க. ஓகேவா? 6 மாச குழந்தையில இருந்து 5 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு. A 200-year-old manuscript of Ramacharita Manas is said to be added to which museum? 200 ஆண்டுகள் பழமையான ராமசரித மனாஸ் கையெழுத்து பிரதி எந்த அருங்காட்சியகத்தில் சேர்க்கப்பட உள்ளது? எதுல அப்படின்னா அந்தராஷ்டிரிய ராம் கதா சங்கிராலயா. ஓகேவா? சோ இதுல வந்து சேர்க்க போறாங்க. ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்க. India recently sent humanitarian aid to Afghanistan mainly in response to which situation? இந்தியா சமீபத்தில் ஆப்கானிஸ்தானுக்கு மனிதாபிமான உதவிகளை முக்கியமாக எந்த சூழ்நிலையின் காரணமாக அனுப்பியது? ஓகே ஆப்கானிஸ்தானோட வெள்ளம் மற்றும் அந்த நிலநடுக்கத்துக்காக இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க? நம்ம இந்தியால இருந்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க. ஓகே சோ இந்தியா செட் ஹியூமனிடேரியன் அசிஸ்டன்ஸ் அண்ட் டிசாஸ்டர் ரிலீஃப் டு ஆப்கானிஸ்தான் ஃபார் அவங்களோட வெள்ளம் மற்றும் அந்த நிலநடுக்கத்துக்காக. ஓகே பேரிடர் நிவாரணம் வந்து இந்தியால இருந்து அனுப்பப்பட்டிருக்கு. ஓகேவா? சோ இதுதான் 7 ஏப்ரல் 2026 இன்னைக்கான டாப் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா? இப்போ இது உங்களுக்கான கொஸ்டின். Which painting by ராஜா ரவிவர்மா recently became the most expensive artwork ever sold in India?
ராஜா ரவிவர்மாவோட எந்த ஓவியம் சமீபத்தில் இந்தியாவில் விற்கப்பட்ட மிக விலையுயர்ந்த கலைப்படைப்பாக மாறியது? உங்களுக்கான ஆன்சரை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. டெய்லி பேசிஸ்ல கரண்ட் அஃபேர் வேணும், கரண்ட் அஃபேர் படிச்சு அதுக்கு நான் டெஸ்ட் எடுக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் CA PDF பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ்ல ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. இப்பதான் பிகினரா இருக்கேன், நான் படிக்கவே ஆரம்பிக்கல, காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. NTPC அண்டர் கிராஜுவேட்டுக்கு கரண்ட் அஃபேர் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 799 பே பண்ண வேண்டாம், நீங்க 199 மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, லைஃப் டைம் வேலிடிட்டியோட கரண்ட் அஃபேர் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 799 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1999 பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். NTPCயோட டெஸ்ட் பேட்ச், குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். கிளாஸ்ல ஜாயின் பண்றதுக்கு வேற எதுவும் டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.